ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கேழ்வரகு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ தண்ணி வடிச்சிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை தனியாக வடிகட்டி சக்கையை தனியாக இதில் இருக்கிற பால் தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கேழ்வரகோட சக்கை தனியாக பால் தனியாக எடுத்துக்கலாம். கேழ்வரகு பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இன்னொரு டைம் வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கேழ்வரகு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு இதில் அதை வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு. இப்போ இதில் நான் வாசத்துக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் தடவி வைத்த ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேழ்வரகு ராகி மாவை நம்மூர் சைடு ஆரிய மாவுன்னு சொல்லுவோம். நீங்களும் நம்மூராக இருந்தால் ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.